வே ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்பந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, 1 மினிட்டுக்கான ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி, ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜின்ட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் அப்லோட் செய்திருக்கும். இந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அனைத்து வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ அனைத்து பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 30 நாட்கள் வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு உங்களோட ட்ரேடிங்கில் டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட ஆலோசனை பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது பெட்ரு, ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் நேமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது. அதனால் யாரும் நம்பி ஏமாற வேணாம். ஸோ நம்மளோட ஃப்ரீ சேனல் பார்த்தீங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வி ட்ரேடிங் தமிழ், ஓகேங்களா? ஸோ அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் தரேன். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிரேக் அவுட் லெவல் எல்லாமே மார்க்கெட் அவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம் நம்மளுடைய இந்த டெலகிராம் குரூப்பில், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகினர் லெவலாக இருக்கட்டும் இல்லை ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் தாட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ், ஓகேங்களா? ஸோ ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம அலைஸ் ப்ளூ தான், ஓகேங்களா? ஸோ ஏன்னா 15 ரூபீஸ், அது 15 ரூபா தான் ஒரு ட்ரேடுக்கே எடுத்துக்கிறாங்க. ஸோ ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ்னு பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ. நீங்கள் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்புக்கு கீழே இருக்குது. அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் 15 நிமிஷத்தில் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி தந்துடுறாங்க, ஓகேங்களா? ஸோ முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாட் ட்ரேடு இருக்குது. அதாவது வந்து நீங்கள் அல்கோ ட்ரேடிங்னா வந்து மற்ற பிளாட்ஃபார்முக்குலாம் பார்த்தீங்கன்னா வேறு ப்ரோக்கரேஜுக்குலாம் வந்து தனியாக சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங்காக வந்து பாட் ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து நம்மளுக்கு வந்து அதில் பிளாட்ஃபார்மில் இருக்குது இன்பில்டாகவே, ஓகேங்களா? அது முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி கற்றுக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்ன்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து விருப்பம் இருக்கிறவங்க அந்த லிங்க் மூலியமாக ஓப்பன் பண்ணி 15 நிமிஷத்தில் உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் சப்போர்ட்டு இருக்குது இந்த பிளாட்ஃபார்மில், ஓகேங்களா? ஓகே, முக்கியமான விஷயன்றதை பார்த்தாச்சு, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த வீக்குக்காக நான் வந்து புது வீக்குக்காக வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் தரப்போகிறோம். முக்கியமான விஷயம் யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது, அதனால தான், ஓகேங்களா? ஓகே, இப்போ நிஃப்டியோட சார்ட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நாளைக்கு வந்து மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நிஃப்டியோட ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன் இன்றைக்கி லாஸ்ட் டே வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏன் நிஃப்டி வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது, சப்போர்ட் எடுத்ததுக்கான காரணங்கள் என்னென்ன, அதுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்ற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே, நிஃப்டியோட ஆல் டைம் ஹையான 22,795 போய் டச் பண்ணதுக்கப்புறம் எகைன் வந்து நல்ல ஒரு ஃபால், ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22,790 800னே வச்சுங்களேன். அதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 450 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் வந்து முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? ஒரு கேப் அப்லேயே ஆனாலும் நெகட்டிவ் தாட்டில் வந்து முடிச்சிருக்காங்க. 172 பாயிண்ட் வந்து ஓவராலாக வந்து 0.76% வந்து நெகட்டிவ் பாயிண்டில் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? ஓகே, இப்போ ஏன் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்றத நான் 1 ஹவரில் உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு. ஆல் டைம் ஹைக்கு போனதுலேருந்து நான் ப்ரீவியஸ் ஸ்விங்கு லோ இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் ஸ்விங்கு லோ, இந்த லோக்கும் ஆல் டைம் ஹைக்கும் நம்ம போட்ட ஃபிபனோசிக்கு இந்த இடத்த பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஏன் இந்த இடத்துல வந்து டச் பண்ணியிருக்கு அப்படின்றது இந்த இடத்துல மார்னிங் ஸ்டார் வச்சிருக்கு பாருங்க. ஏன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கோல்டன் ரேஷியோ லெவல், ஓகேங்களா? இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 22,400 அப்படின்றது கோல்டன் ரேஷியோ லெவல், ஓகேங்களா? அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம கோல்டன் ரேஷியோ லெவலான 22,408 கிட்ட வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஏன் இந்த இடத்துல வந்து விக்கு வந்திருக்கு அப்படின்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆகிற இடத்துல வந்து இந்த இடத்துல டோஜி ஃபார்ம் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 350ன்றதும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு பாடியை மட்டும் என்ன பண்ணிடுறாங்க, கிட்டத்தட்ட வந்து 22,400 அந்த நம்ம கோல்டன் ரேஷியோ லெவல்கிட்டே வந்து பாடி வச்சுட்டாங்க. இந்த 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 பேட்டர்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுக்கான பேட்டர்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். ஸோ அப்போ நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் போகுது அப்படின்னா எது வரலையும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500, ஓகேங்களா? இப்போ 22,475 மார்க்கெட் நிற்கிது. 22,500 அப்படின்றதுக்கு மேலே போகுது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களா டபுள் டாப் மாதிரி இருக்கு பாருங்க. நம்மளோட ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பாருங்க டபுள் டாப்பாக இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இடத்துல டபுள் டாப் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இப்போ மேலே போகுது அப்படின்னா இது வரலையும் போகும், இது வரலையும் போகலாம். 22,578 வரலையும் போயிட்டு எகைன் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த 0.6% நம்ம வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்ல ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கரெக்ஷன் தான்.
அதனால வந்து இன்னைக்கு எதுக்கு ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து எதுக்கு கீழே விழுவுறாங்க டெக்னிக்கல் வைஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு இது தோணுது. ஃபண்டமெண்டலாக எது வேண்டாலும் அஃபெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டை, ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய டெக்னிக்கல் வழி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ட்ரெண்ட் லைன், ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, ஓவராலாக ஒரு கரெக்ஷனும் வந்திருக்கு மார்க்கெட், ஓகேங்களா. ஸோ இந்த 0.6ன்ற நம்மளோட கோல்டன் ரேஷியோ லெவலுக்கும் வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, ஓகேங்களா. இதுலேருந்தே திரும்புது அப்படின்னா 22,500 to 22,578ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன், ஓகேங்களா. ஸோ இதற்கும் மேலே போகுது அப்படின்னா 22,600 613ன்றது 623ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா நம்மளுடைய அடுத்த ரெசிஸ்டண்டான 22,700, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,800, ஓகேங்களா. 794 ஆல் டைம் ஹை தான், ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 22,500க்கு மேலே போகுதா அப்படின்னு பார்க்கணும். 22,500க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 22,578ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வருது அப்படின்னா 22,408க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா எகைன் நல்ல ஒரு ஃபால் வரும். அது என்னென்ன எதெல்லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 22,355ன்றது இமிடியேட் சப்போர்ட், அதாவது இந்த டோஜோட பாட்டம், ஓகேங்களா. 22,350ன்றது. ஸோ அதுலேருந்து கீழே வருதுன்னா 22,288ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 22,200ன்றது ஒரு சப்போர்ட்டு, 22,170ன்றது அடுத்த சப்போர்ட்டு. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா 22,100ன்றது அடுத்த சப்போர்ட்டு. முக்கியமான விஷயம் இந்த இடம் ரிஜெக்ஷன் ஏரியா 22,022ன்றது அடுத்த சப்போர்ட்டு, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ட்ரெண்டாக இருக்குது நம்மளோட நிஃப்டி, ஓகேங்களா. இந்த இடத்துல 1 ஹவரில் உங்களுக்கு வந்து இந்த சேனலையும் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ சேனல் 1 ஹவரில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதில் உள்ள 1 டேயில் வச்சு காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நிஃப்டி வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, சேனலில் வந்து சேனல்லே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சேனல் வந்து கிட்டத்தட்ட 22,900 வரலையும் போகணும், ஓகேங்களா. ஸோ நம்ம அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ இப்போ நல்லா வந்து என்ன பண்ணிடுவாங்க, திருப்பி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்திருக்கு. இந்த இடத்துல டபுள் டாப் ஃபார்ம் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ இதுலேருந்தே கீழே வருது, எஸ்டர்டேயோட டே லோ 22,350க்கும் கீழே வருது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 22,000 வர்ற 22,100 22,000 இது வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது நிஃப்டி, ஓகேங்களா. ஸோ இது எலெக்ஷன் முடிகிற வரையும் நம்ம வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஸோ பாசிட்டிவ் நோட்டில் இருந்தது அப்படின்னா அப்படியே திரும்பிடும். ஸோ இப்போ இருக்கிற அரசுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னா அப்படியே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம தயாராக தான் இருக்கணும், ஓகேங்களா. ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். 22,500 வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா, மார்க்கெட் முடிகிறப்ப. ஸோ 22,500க்கு மேலே வந்து ரெசிஸ்டண்ட் ஆகும், 22,500க்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஆகும் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கும், நாஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நிஃப்டியில் தெளிவான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்த மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்துரும். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 49,000 வரலையும் போகும்னு நினச்சது, போக முடியல. கிட்டத்தட்ட வந்து சப்போர்ட் எடுத்தது. இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல வந்து அதிகமாக சப்போர்ட் எடுத்துருக்குன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இப்போ எப்படி நிஃப்டிக்கு வந்து 1 ஹவரில் காமிச்சோம் அதேமாதிரி உங்களுக்கும் வந்து பேங்க் நிஃப்டி வந்து 1 ஹவரில் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரீசெண்டாக இருக்கிற இந்த லோ, ஓகேங்களா. ஸோ இந்த ரீசன்ட் லோ அண்ட் ரீசன்ட் ஹைக்கு வந்து ஃபிப்னசி ட்ராப் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஏரியான 0.2 49,181 கிட்ட வந்து இந்த இடத்துல வந்து எத்தனை 1 ஹவர் வந்து டோஜி வச்சிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ரிஜெக்ஷன் ஏரியா. ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஏரியாலே மார்க்கெட் முடிஞ்சுது. மார்க்கெட் வந்து அகைன் வந்து நாளைக்கு மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நல்ல கேப் அப் 49,600 கிட்ட ஓப்பன் ஆனது. ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஏரியாவும் என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட எதில் சப்போர்ட் எடுத்துருக்குறேன் 0.338, ஓகேங்களா. 38% வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது 48,683. இன்கேஸ் இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா நம்மளோட டார்கெட் எதவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,181ன்றது கரெக்ஷன் ஏரியாவாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டி, ஓகேங்களா. இந்த ட்ரெண்ட் லைனும் பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க போனாலுமே 49,190 49,200 இந்த ரேஞ்சு கிட்ட வரலையும் போயிட்டு திருப்பி ஃபால் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 48,683, அதுக்கும் கீழே ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,281, அதுக்கும் அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட், ஓகேங்களா. 47,879ன்றது மேஜர் சப்போர்ட், ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து அகைன் வந்து திரும்பறதுக்கு தான் பார்க்கும், ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நல்ல ஒரு ஃபால் வருது அப்படின்னா இந்த சேனல், ஓகேங்களா, சேனலோட சப்போர்ட் 47,307, ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த 1 ஹவர்லேயே உங்களுக்கு வந்து இந்த சேனலில் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எப்படி நிஃப்டி சேனல்லே போணுச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, பேங்க் நிஃப்டியும் சேனல்லே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா. உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. இப்போ சேனலோட ரெசிஸ்டன்ட், சேனலோட டாப்பில் வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு, ஓகேங்களா.
இப்போ கிளியராக உங்களுக்கு தெரியும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. நாளைக்கு மேஜராக பார்க்கக்கூடியது 49,181 48,683 இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து கன்சல்டேஷன் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நாளைக்கு பார்த்துங்க. ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகே, பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,900 முடிஞ்சிருக்கனால இந்த இடத்துல 48,923 மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 48,900 முடிஞ்சதுனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட 49,000 ரெசிஸ்டன்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. 49,000 மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஆகும், 49,000 கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டும். இது வந்து மேஜராக வந்து ஒரு சிக்னிஃபிகண்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நாளைக்கு மார்க்கெட் நம்ம ஓப்பன் ஆனது தான் நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஓகே ஓகே ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதாகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சேனல். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய அந்த சேனல் வந்து அதிலே தான் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்தது. ஓகேங்களா. சப்போர்ட் எடுத்து மேலே போணுச்சு. இப்போ ரெசிஸ்டன்ட் எப்படி பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ட் எடுத்ததோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு ஏற்கனவே வந்து ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் நிற்கிது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து எக்ஸாக்டாக நிற்கிது. இருந்தாலும் இந்த 21,796 அதாவது 21,800 கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்கு நம்மளுடைய இந்த மேஜரான லெவல். ஓகேங்களா. ரிஜெக்ஷன் ஏரியாவை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து 21,580 கிட்ட 587 21,600 இந்த ரேஞ்சு கிட்ட கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 21,700 கீழே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த சப்போர்ட் ஆனால் 21,587 சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக வரும். அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,418 அடுத்த சப்போர்ட்டு, 21,250 அடுத்த சப்போர்ட்டு. இது வந்து மேஜர் சப்போர்ட். ஓகேங்களா. 21,250 மேஜர் சப்போர்ட்டு. ஸோ இப்போ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நம்ம வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணலாம், இதில் வந்து சப்போர்ட் எடுக்க வரும் அப்படின்றத வந்து நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ 21,700 கீழே வந்துச்சுன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வரும். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது நாளைக்கான மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பிரி. ஸோ மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பிரியை வந்து எதெல்லாம் சப்போர்ட் இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துருவோம். இதுலேயுமே ரீசன் லோ ரீசன் ஹைக்கான ஃபிபனோசி ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ கிளியராக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு புதுசாக நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் போட்டிருக்கோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கு, எத்தனை தடவை வந்து டச் பண்ணி ஆல் டைம் ஹைட்டை வந்து போயிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த 11,158 கீழே வந்துருச்சு. அது எதுவரையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 11,010 ரிஜெக்ஷன் ஏரியா 0.23% கிட்ட வந்து என்ன பண்ணிருக்கு ரிஜெக்ஷன் ஏரியா. இப்போ ட்ரெண்ட் லைனை போய் மறுபடியும் போய் இந்த 11,088 90 அந்த ரேஞ்சு வரலையும் போயிட்டு டச் பண்ணிட்டு எகைன் ஃபால் ஆகுது அப்படின்னா 11,010 கீழே வந்துருச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் 10,900 ஒரு 100 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 10,846 அடுத்த சப்போர்ட்டு, 10,772 அடுத்த சப்போர்ட்டு, 10,667 அடுத்த சப்போர்ட்டு, மேஜர் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 10,534 அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு மேஜராக ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள். ஸோ அதேமாதிரி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம். ஓகேங்களா. 11,087 ஒரு சப்போர்ட்டு, அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 11,158 ஆல் டைம் ஹைக்கான அடுத்த ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் என்னென்ன லெவல்ன்றதை நம்ம அடுத்தடுத்து மேலே பாசிட்டிவ் நோட்டில் போகும்போது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு மேஜராக ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபால் ஆகுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சப்போர்ட் எதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்கேஸ் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஆல் டைம் ஹைக்கு மேலே போகுது அப்படின்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் நம்ம குரூப்பில் இண்டிமேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பழைய லெவல்லாம் டெலீட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு உங்களோட ஃபீட்பேக் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.